Vanakkam and welcome back to Crickall's YouTube channel. Still in the channel subscribe பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா டாடா IPL 2024 33வது மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். இந்த பர்టిక్యులர் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இதுல பஞ்சாப் கிங்ஸா இருக்கட்டும் மும்பை இந்தியன்ஸா இருக்கட்டும் இந்த ரெண்டு டீமுமே 6 மேட்சுக்கு 2 மேட்சை வின் பண்ணிருக்காங்க. இப்போ ரெண்டு டீமுமே 3வது வெற்றிக்கான தேடல். இங்க இருந்து இதுக்கு மேல ஓரளவு எல்லா மேட்சுமே வின் பண்ணா மட்டும்தான் பிளே ஆஃப்குள்ள போக முடியும் அப்படிங்கிற கட்டாயத்துல ரெண்டு டீம் இருக்க போறாங்க. சோ 3வது வெற்றி யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்టిక్యులர் மேட்ச் 18th ஏப்ரல் நைட் 7:30க்கு சண்டிகர்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்టిక్యులர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ, அதாவது கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்టిక్యులர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்ட்ஸ் ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்கான டி ஆப்ஷன், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களுமே உங்களுக்கு முழுக்க ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா மறக்காம நீங்க நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் half an hourல கிராண்ட் லீக்கான டெமோ டீமும் சரி ஸ்மால் லீக்கான டீமும் சரி நம்ம ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கொடுத்துருவோம். இந்த டீம் உங்களுக்கு சேஃபா இருக்கு, இந்த டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணா என்னால ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மட்டும் இந்த டீமை அப்படியே யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. இல்லைன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த டீம்ல ஏதோ 1-2 பிளேயரை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட 1 or 2 பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணி நீங்க பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நம்மளோட அபிஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் எங்க நடக்குது அப்படின்னா சண்டிகர்ல தான் மேட்ச் நடக்க போகுது. சண்டிகர் கிரவுண்ட்ல இந்த சீசன்ல இது வரைக்கும் 3 மேட்ச் நடந்திருக்கு. அதுல 2 மேட்ச் சேஸ் பண்ணவங்க தான் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணவங்க மேட்சை வின் பண்ணாங்க. அந்த மேட்சும் க்ளோஸ் மேட்ச், 2 வித்தியாசத்துல மட்டும் தான் மேட்சை லாஸ் ஆயிருந்தாங்க சேஸ் பண்ணவங்க. ஸோ மோஸ்ட்லி ஒரு 90% வரைக்கும் சேசிங் டீமுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீம்ல பிக் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு லிட்டில் பிட் நல்லாவே சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 148, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 116. இப்போ ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா ரெண்டு டீமும் நேருக்கு நேர்ல 31 மேட்சஸ் விளையாண்டுருக்காங்க. அதுல மும்பை இந்தியன்ஸ் 16, பஞ்சாப் கிங்ஸ் 15 மேட்ச் வின் இருக்காங்க. பெரிய அளவுல டிஃபரன்ஸ் கிடையாது. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சம் அப்பர் சைட்ல வின் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 2 பேருமே ஈக்குவலா தான் இருக்காங்க. அண்ட் தென் இப்போ இந்த மேட்ச்ல யாருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ்னா பஞ்சாப் கிங்ஸ் ஹோம் வென்யூல விளையாடுறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ்ல கடப்பார லைனப் வச்சிருக்காங்க. பேட்டிங் ஆர்டர் 9வது டவுன் வரைக்குமே பேட்டிங்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் கிட்ட. சோ கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் இப்போ பஞ்சாப் கிங்ஸை டாமினேட் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இந்த வென்யூவோட ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா இந்த வென்யூல 3 மேட்ச் நடந்திருக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன். இந்த சீசன்ல அந்த 3 மேட்ச்ல பவுலர்ஸ்க்கு 41 விக்கெட், அதுல பர்டிகுலர்லி ஃபேஸ் பவுலருக்கு 33, ஸ்பின்னர்ஸ்க்கு 8 விக்கெட்டும் கிடைச்சிருக்கு. இதுல கம்பேரிசன் பண்ணா உங்களுக்கே தெரியுது ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு தான் அதிகப்படியான விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம இப்போ எந்த மாதிரி நம்ம டீமை பிக் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணக்கூடிய பேட்டர்ஸ், அதுவும் பர்டிகுலர்லி என்ன மாதிரி டவுன்லனா செகண்ட் டவுன், தேர்ட் டவுன், ஃபோர்த் டவுன், இதுல இருந்து ஒரு 2 பேட்டருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஃபேஸ் பவுலர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணக்கூடிய பேட்டர்ஸ், டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய பேட்டர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். குவாலிட்டி ஸ்பின்னர் இருக்காங்க அப்படின்னா ஏதாவது 1 or 2 ஸ்பின்னர்ஸை மட்டும் டீம்ல பிக் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். அண்ட் தென் இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி ஃபேண்டசி சைட்ல நீங்க பிளே பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் நிறைய யூசர்ஸ்க்கு இருக்க மிகப்பெரிய கேள்விக்குறி. நம்ம ஃபேண்டசில பிளே பண்றோம், எதுக்காக நம்ம பிளே பண்றோம்? நிறைய ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் பிளே பண்றோம். அதுல நிறைய விதமான ஆஃபர்ஸ், கிவ் அவே இந்த மாதிரி நிறைய இருக்கு அப்படின்னா நமக்கு ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பூஸ்டா இருக்கும். ஸோ நம்ம நார்மலா பிரைஸ் அமௌண்ட் வின் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறது இல்லாம லீடர் போர்ட்லயோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்ட்லயோ ஃப்ரீ கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பிரைஸ்லாம் வின் பண்றோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கு தான் ரொம்ப பெஸ்டான ஆப் அப்படின்னா மை மாஸ்டர் 11. மை மாஸ்டர் 11 ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ரொம்ப பெஸ்டான ஆப். இந்த IPL எல்லா மேட்சுக்குமே 50,000 ரூபாய்க்கான
ஃப்ரீ கிவ் அவே இருக்கு. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஃப்ரீ கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம நீங்க யூஸ் பண்ற ட்ரீம் லோனோட ஸ்மால் லீக் என்ட்ரி ஃபீஸை செக் பண்ணுங்களேன். ஒரு கான்டெஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் இருக்கு. அதுல 2 ஸ்பாட் உள்ள கான்டெஸ்ட்ல நீங்க ப்ளே பண்றீங்க அப்படின்னா 5750 ரூபாய் ட்ரீம் லோனோட என்ட்ரி ஃபீஸ். ஆனா அதுவே மை மாஸ்டர் லெவல்ல சேம் அதே 10,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் பிரைஸ், அதே 2 ஸ்பாட் தான். ஆனா என்ட்ரி ஃபீஸ் பாத்தீங்கன்னா 5500 ரூபாய் தான். இந்த மாதிரி ஒரு கான்டெஸ்ட்டுக்கு உங்களால 250 ரூபாய் சேவ் பண்ண முடியும். ஒரு கான்டெஸ்ட்டுக்கு எவ்வளவுனா ஒரு மேட்சுக்கு ஒரு 4 கான்டெஸ்ட் ப்ளே பண்றீங்கன்னா 1000 ரூபாய் வரைக்கும் மணி சேவ் பண்ண முடியும். அந்த 1000 ரூபாயை நீங்க யூட்டிலைஸ் பண்ணி இன்னொரு மேட்ச் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க ப்ராஃபிட் எடுக்கலாம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளவரா யோசிங்க. இதே 10,000 ரூபாய் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் மை மாஸ்டர் லெவன்லயும், அதே 10,000 ரூபாய் தான் ட்ரீம் லோன்லயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ், அதே 2 ஸ்பாட் தான். ஆனா நம்ம ஏன் கண்ணுக்கு தெரிஞ்சு என்ட்ரி ஃபீஸா அதிகமா போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கறதுல ஃபர்ஸ்ட் தெளிவா யோசிங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃப்ரீ கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒரு 40ல இருந்து ஒரு 50 MB தான் வரப்போகுது. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஃப்ரீ கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ற ட்ரீம் லோனோட ஸ்மால் லீக் என்ட்ரி ஃபீஸையும் மை மாஸ்டர் லெவன் ஆப்போட ஸ்மால் லீக் என்ட்ரி ஃபீஸை கம்பேரிசன் பண்ணி பாருங்களேன். நீங்களே ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கு வந்துருவீங்க. எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப். மை மாஸ்டர் லெவன் ஆப்போட லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். பஞ்சாப் கிங்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா சிக்கர் தவான் பேக் டு டீம். லாஸ்ட் மேட்ச் அதர்வா டைட் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணியிருந்தாரு. இப்போ சிக்கர் தவானும் ஜோனி பேர்ஸ்டோவும் இயர்லி இன்னிங்ஸ் ஓபன் பண்ணதான சான்ஸ் இருக்கு. அடுத்த நம்பர் 3ல பிரப்சிம்ரன் சிங் இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்து பேட் பண்ணதான சான்சஸ் இருக்கு. அடுத்த நம்பர் 4ல சாம் கரன் அண்ட் தென் ஜிதேஷ் சர்மா, லியோன் லிவிங்ஸ்டோன், சசாங்க் சிங், ஹர்ஷல் பட்டேல், ஹேர் ப்ளோர், ஹர்தீப் சிங், ககிசோர் ரபாடா, ராகுல் சகார். இதான் பஞ்சாப் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். பவுலிங்ல நமக்கு அதிகப்படியான பவுலர் வேணும் அப்படின்னா ராகுல் சகார போவாங்க. இல்ல நமக்கு பேட்டர்ஸ் தான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த இடத்துல அசுதோஷ் சர்மா உள்ள பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ பிரப்சிம்ரன் சிங்கும் அண்ட் தென் ஹர்தீப் சிங் இவங்க 2 பேரும் தான் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்ணதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த டீம் பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ராகுல் சகர் உள்ள பிளே பண்றாரு அப்படின்னா அவர் ஒரு பவுலிங் ஆப்ஷன் வருவாரு. இல்ல அவர் இல்ல சேம் லாஸ்ட் மேட்ச் மாதிரி அசுதோஷ் சர்மாவோட தான் போக போறாங்க அப்படின்னா ககிசோர் ரபாடா 1, ஹர்தீப் சிங் 2, ஹச்சிப்ரார் 3, ஹர்ஷல் பட்டேல் 4, சாம் கரன் 5 அண்ட் லியோன் லிவிங்ஸ்டோன் 6. ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட தான் வர போறாங்க பஞ்சாப் கிங்ஸ். இதுல யாருல அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா ககிசோர் ரபாடாவும் ஹர்தீப் சிங் இவங்க 2 பேருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் சாம் கரன் ஒரு 3 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஆல்மோஸ்ட் இங்கே 11 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 9 ஓவர்ல ஹர்ஷல் பட்டேல் ஒரு 3 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. 14 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 6 ஓவரை அச்சிப்ரார் அண்ட் தென் லியான் லிவிங்ஸ்டன் 2 பேரும் ஷேர் பண்ணி பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுல சாம் கரனோ ஹர்ஷல் பட்டேலோ கொஞ்சம் நல்ல எக்கனாமியா பவுல் பண்றாங்கன்னா அவங்க 2 பேருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இனிஷியலி நியூ பால்ல ஹர்தீப் சிங், ககிசோர் ரபாடா, சாம் கரன் இவங்க 3 பேர் தான் இனிஷியலி நியூ பால்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் சேம் ஹர்ஷல் பட்டேல், ஹர்தீப் சிங், ககிசோர் ரபாடா இவங்க 3 பேரும் டெத்ல பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதான் பஞ்சாப் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம அப்படியே மும்பை இந்தியன்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா செம்ம லைன் அப் வச்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். ஏன்னா இசான் கிசான், ரோஹித் சர்மா செம்ம ஃபார்ம். லாஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்திருந்தோம், செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அடுத்த நம்பர் 3ல ஸ்கை வர போறாரு இம்பாக்ட் பிளேயரா. அண்ட் தென் திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், முகமது நபி, ரொமரியோ செஃபார்ட், ஜெரால்டு கோசி இது வரைக்குமே இவங்களோட பேட்டிங் ஆர்டர் இருக்கு. அண்ட் தென் ஜஸ்பிரீத் பும்ரா, ஸ்ரேயஸ் கோபால் அண்ட் தென் இம்பாக்ட் பிளேயரா ஆகாஷ் மத்வால் உள்ள பிளே பண்ணதான சான்ஸ் இருக்கும். இப்போ ரீசெண்டா ஆகாஷ் மத்வாலும் சூரியகுமார் யாதவ் தான் இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஸ்ரேயஸ் கோபால் 1, ஜஸ்பிரீத் பும்ரா 2, ஜெரால்டு கோசி 3, ரொமரியோ செஃபார்ட் 4, முகமது நபி 5, ஹர்திக் பாண்டியா 6, ஆகாஷ் மத்வால் 7. ஓவரால் எத்தனை 7 பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க மும்பை இந்தியன்ஸ். இதுல யாரு அதிகப்படியான ஓவர்னா ஜெரால்டு கோசியும் ஜஸ்பிரீத் பும்ராவும் மோஸ்ட்லி எல்லா மேட்சுமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. 8 ஓவர் முடிஞ்சு போச்சு. அண்ட் தென் ஆகாஷ் மத்வால் 2ல இருந்து ஒரு 3 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. நம்ம ஒரு 2 ஓவர் எடுத்துப்போமே, 10 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த 3 பேர் சேர்த்து. பேலன்ஸ் இருக்க 10 ஓவர்ல ரொமரியோ செஃபார்ட் 2 ஓவரும், முகமது நபி 2 ஓவரும், 14 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 6 ஓவரை
ஹர்திக் பாண்டியா, ஸ்ரேயஸ் கோபால் இவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி போல் போடுறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுல ஆல்மோஸ்ட் ஹர்திக் பாண்டியா ஒரு 3 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. சப்போஸ் ரொமரியோ செஃபாடுக்கோ முகமது நபிக்கோ கொஞ்சம் நல்லா எடுக்குது அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் 3 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி டைம்ல ஸ்ரேயஸ் கோபால் 1ல இருந்து ஒரு 2 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இந்த டீம்ல இனிஷியலி நியூ பால்ல யாருங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது நபி ரீசெண்டா நியூ பால்ல போல் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் தென் ஜெரால்டு கோசி இவங்க 3 பேருமே இனிஷியலி பவர் பிளேல போல் பண்றதான சான்ஸ் இருக்கும். இதுல ஜஸ்பிரீத் பும்ரா 1 ஓவர் தான் பவர் பிளேல போல் பண்ணுவாரு. அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா 1 ஓவர் பவர் பிளேல போல் பண்றதான சான்சஸ் இருக்கும். டெத் ஓவர் அப்படின்னா ஜெரால்டு கோசி, ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் தென் ரொமரியோ செஃபாட் இவங்க 3 பேர் டெத்ல போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். லாஸ்ட் மேட்ச் வந்தாரு ஹர்திக் பாண்டியா டெத்ல வந்து போல் பண்றேன்னு கடைசி வர போல் பண்ணாரு. தோனி கிட்ட பயங்கரமா அடி வாங்கியிருந்தாரு, நம்ம பார்த்திருந்தோம். சோ மோஸ்ட்லி ரொமரியோ செஃபாட், ஜெரால்டு கோசி, ஜஸ்பிரீத் பும்ரா இவங்க தான் டெத்ல போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். மேக்ஸிமம் ஆகாஷ் மத்வால் ஏதாவது 1 ஓவர் டெத்ல போல் பண்றதான சான்சஸ் இருக்கு. சோ இதுதான் மும்பை இந்தியன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நான் டீடைலா சொல்ல போறேன். மோஸ்ட்லி நீங்க வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்போஸ் ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா போய் அந்த 14 பிளேயர் யாரு, அதுல கேப்டன் வைஸ் கேப்டன் யாரு சூட்டபிளா இருப்பாங்க டைரக்டா பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்ப அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. மோஸ்ட்லி வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். அதை வச்சு உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டீமை பிக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ நம்ம கிராண்ட் லீக்ல பிளே பண்ண போறோம் அப்படின்னா கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்தாகணும் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ எதை வச்சு நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒன்னு அவங்க பவுலரா இருக்காங்கன்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, அதுல மினிமம் 2 ஓவராச்சும் டெத்ல பவுல் பண்ணுவாங்க. பேட்டரா இருக்காங்கன்னா டாப் ஆர்டர்ல வருவாங்க, ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கணும். அண்ட் தென் ஆல்ரவுண்டரா இருக்கணும், டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர், விக்கெட் கீப்பரா இருக்காங்கன்னா டாப் ஆர்டர்ல ஒரு நல்ல ஃபார்ம்ல வரணும். இதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணிட்டு ரீசெண்ட் டைப் ஃபார்ம் அண்ட் தென் வென்யூ ரெக்கார்ட் இதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி ஒரு ஃபில்டர் எடுத்து ஒரு டீமை ஒரு 4 பிளேயர்ஸை நம்ம பிக் பண்ணிருக்கோம். இவங்களுக்கு நீங்க மோஸ்ட்லி ஒரு 10 கிராண்ட் டீம் பிளே பண்றீங்கன்னா அந்த 10 டீம்லயுமே உங்க 4 பேர்த்தையும் மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எந்த மாதிரி நம்ம டீமை பிக் பண்ற போறோம் அப்படின்னா 4 பிளேயரை சேஃபா மூவ் ஆன் பண்றோம். அந்த பேலன்ஸ் இருக்க 7 பிளேயர்ஸ் 50-50 ஆப்ஷன் டிஃபரன்ஷியல் பிக்ல இருந்தோம் அண்ட் தென் லோ பர்சன்டேஜ் பிக்ல இருந்தோம் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல நம்ம ரொட்டேட் பண்ண போறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் இந்த சேஃப் ஆப்ஷன்ல யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா மோஸ்ட்லி சேஃப் ஆப்ஷன்ல வரணும் அப்படின்னா அவங்க குவாலிட்டி பிளேயரா இருக்கணும். நமக்கு ஃபேண்டசி வைஸ் போலாமே ட்ரீம் டீம்க்குள்ள ஒரு பிளேயர் வரணும் அப்படின்னா எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கணும், மினிமம் 40, மேக்ஸிமம் ஒரு 50 பாயிண்ட்ஸ் இருந்தா போதும் அவங்க ஈஸியா ட்ரீம் டீம் வந்துருவாங்க. அதுக்கு இந்த 4 பிளேயர்ஸ் ரொம்ப ரொம்ப எலிஜிபிளா இருப்பாங்க. எதனாலனா இப்ப சாம் கரனா இருக்கட்டும், லியர் லிவிங்ஸ்டோனா இருக்கட்டும், 2 பேருமே டிஎல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் டபுள் ஆப்ஷன், டபுள் இல்ல 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். இவங்க 2 பேர்த்தையும் பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் இது 3லயுமே உங்களோட கான்ட்ரிபியூட் இருக்கும் டீமுக்காக. இதுல சாம் கரன் 3 ஓவராச்சும் பவுல் பண்ணிடுறாரு, ஒரு சில மேட்ச் 4 ஓவர் வரைக்குமே கம்ப்ளீட் பண்றாரு. சோ அதுல எப்படினாலும் இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட்டாவது எடுத்துறாரு. அதுலயே நீங்க வந்து பாருங்க எல்பியோ போல்டோ எதுவுமே வேணாம், 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடுறாரு. நார்மலா விக்கெட் கிடைக்குது 25, உள்ள பிளே பண்றதுக்கு 4, ஃபீல்டிங்ல எப்படி ஒரு கேட்ச் பிடிச்சிடறாரு, அதுல ஒரு 8, பேட்டிங்ல உள்ள வந்து வெறும் 10 ரன் அடிக்கிட்டுமே அதுல ஒரு 15 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். ஓவராலா இதுல நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா நியர்லி ஒரு 50ல இருந்து ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் சாம் கரன் வரதான சான்ஸ் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் லியர் லிவிங்ஸ்டோன் பேட்டிங்ல ரொம்ப கீழே வந்தாரு. மும்பை இந்தியன்ஸ்க்கு எகெயின்ஸ்டா அப்படின்னு வந்துட்டாலே லியர் லிவிங்ஸ்டோன் பேட்ல இருந்து ஒரு நல்ல நாக் ஆடுவார். நமக்கு நல்லாவே தெரியும், உள்ள நின்னுட்டார் அப்படின்னா நிறைய ஹியூஜ் சிக்ஸர்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர் தான் லியர் லிவிங்ஸ்டோன். லாஸ்ட் மேட்ச் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணிட்டாரு. சேம் அதே மாதிரி 2 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு, அதுல ஒரு விக்கெட் கிடைக்கட்டுமே ஈஸியா ட்ரீம் வந்துருவாரு. அதெல்லாம் விக்கெட் கூட செகண்டரி. ஆனா பேட்டிங்ல சாலிடா இந்த மேட்ச் 25ல இருந்து ஒரு 40 ரன் வரைக்கும் நம்ம லியோன் லிவிங்ஸ்டோன் பேட்ல இருந்து நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த கீழே இருக்க ஈசான் கிசானா இருக்கட்டும், ஜஸ்பிரீத் பும்ரா இவங்க 2 பேரும் நம்ம மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம். இதுல இசான் கிசான் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் அண்ட் தென் பேட்டிங்ல டாப் ஆர்டர்ல வராரு. இதே இவருடைய மிகப்பெரிய எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். சோ இசான் கிசான் டாப் ஆர்டர்ல உள்ள வந்து லாஸ்ட் மேட்ச் மாதிரி ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரன் அடிச்சாலே போதும். இதுலயே ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. உள்ள பிளே பண்றதுக்கு ஒரு 4 அண்ட் தென் 20 ஓவர் விக்கெட் கீப்பர் கேட்சோ ஸ்டெம்பிட்டோ ரன் அவுட்டோ கிடைக்குது அப்படின்னா அதுல ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியா இசான் கிசான் ட்ரீம் டீம்ல வரதுல பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு.
ஜஸ்பிரீத் பும்ரா லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எதுவும் கிடைக்கல. ஆனா இந்த வென்யூல ஹர்தீப் சிங், கிஷோர் ரபாடா இந்த மாதிரி பவுலர்ஸ் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்கும் போது ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னாலே அந்த வென்யூல ஜஸ்பிரீத் பும்ரா ரொம்ப ரொம்ப தேவைப்படுவாரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. அதுல மினிமம் 2ல இருந்து 3 ஓவர் டெத்ல போல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. நிறைய ஏர்கர், ஸ்லோ பால், ஸ்லோ பவுன்சர் எல்லா வித்தைகளையும் கையில வச்சிருக்காரு ஜஸ்பிரீத் பும்ரா. எப்படினாலும் இவட்டு இருந்து நம்ம ஒரு 2 விக்கெட் வரைக்கும் நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். சோ இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்க எத்தனை டீம் பிளே பண்ணாலும் சரி, அந்த எல்லா டீம்லயுமே சாம் கரன், லியர் லிவிங்ஸ்டோன், இசான் கிசான் அண்ட் தென் ஜஸ்பிரீத் பும்ரா இவங்க 4 பேர்த்துக்குமே அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதுல 5ஆவதா ஒரு ஆளுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஹர்திக் பாண்டியா. ஆனா அவர் பவுல் பண்ணுவாரான்னு தெரியாது. திடீர்னு வந்து பவுல் பண்றாரு, ஆனா சடனா பவுல் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு. மேபி அவர் பவுல் பண்றாருன்னா ஒரு 2 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. அதுல விக்கெட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் இருக்கு. அவரேஜா ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. பேட்டிங்ல உள்ள வந்தாலும் ஒரு 15+10 பேட்ல இருந்து ஆடி கொடுத்து ஈஸியா ட்ரீம் ஒரு பிளேயர் தான். இருந்தாலும் இவங்கள 100% டீம்லயுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஹர்திக் பாண்டியாவை ஒரு 90ல இருந்து ஒரு 100% உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் இப்போ இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு 40ல இருந்து 70% யூசர்ஸ் இந்த பிளேயர்ஸை எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் கிராண்ட் லீக்ல 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ மேல இருக்க ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், சூரியகுமார் யாதவ், சிகர் தவான் இவங்க 3 பேர்த்துக்குமே பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் சடனா பவுல் பண்றாரு. சடனா பவுல் பண்றதுல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த சேஃப் பிக்ல அவரை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க பிக் பண்றதுனால உங்க மைண்ட் செட் தான். இல்லைன்னா ஒரு 90% டீம்ல மட்டும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பேலன்ஸ் இருக்க ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், சிகர் தவான் 3 பேர்த்துக்கும் பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. 3 பேருமே பேட்ல சாலிடா 25% அடிச்சா மட்டும்தான் ட்ரீம் டீம்ல வர முடியும். இதுல ரோஹித் சர்மா மேன் இன் ஃபார்ம், லாஸ்ட் மேட்ச் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. அதே கான்பிடென்ட்டோட வந்து விளையாடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா இங்க சண்டிகர்ல ஒரு நல்ல ஸ்கோர் ஆடுவாரா? ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சீமருக்கு ஸ்ட்ரகிள் ஆவாரு. இவருக்கு எகென்ஸ்டா போல் பண்ண போறது இனிஷியலி பவர் பிளேல ரபாடாவோ ஹர்தீப் சிங் தான் போல் பண்ண போறாங்க. சோ ஹர்தீப் சிங் கிட்ட இவரோட விக்கெட்டை பறி கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒன்னு ஹர்தீப் சிங் ஓவர்ல அடி வாங்கணும், இல்லைன்னா விக்கெட்டை விடணும். ஏன்னா அவர் ஓவரை பிரிக்கணும், இல்லைன்னா அவர்கிட்ட விக்கெட்டை விடணும். இந்த மாதிரி தான் நடக்க போகுது ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும். சூரியகுமார் யாதவ் லாஸ்ட் மேட்ச் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம டீம்ல நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தோம். ஆனா ரொம்ப ரொம்ப ஃபிளாப் ஆயிட்டாரு. வந்த ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டை விட்டுட்டு போயிருந்தாரு. ஆனா சூரியகுமார் யாதவ் ரோல் அதான், வந்தா இயர்ல விக்கெட்டை விட்டுருவாரு, இல்லைன்னா குயிக்கா டீமுக்காக ஒரு 30ல இருந்து ஒரு 50 ரன் ஆடி கொடுத்துட்டு போறதுக்கான ரோல் தான் சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும். இம்பாக்ட் பிளேயரா தான் உள்ள வர போறாரு. சோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், இப்ப டாப்ல ஆடக்கூடிய இசான் கிசானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். மேல இருக்க 3 பிளேயருக்குமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இதுல ரோஹித் சர்மாவோ சூரியகுமார் யாதவோ கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விட்டுருவாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இவங்க 2 பேர்த்துல யாராவது ஒருத்தரை டிராப் பண்ற டீம்ல நீங்க திலக் வர்மாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்தாகணும். சோ இந்த மாதிரி நீங்க 50-50 ஆப்ஷனை சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தென் சிக்கர் தவான் பொறுத்த வரைக்கும் இந்த வென்யூல ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் எதுவும் பிளே பண்ணல, கொஞ்சம் ரெஸ்ட்ல இருந்தாரு. இந்த மேட்ச் உள்ள வந்து பிளே பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பொறுமையா ஆடுவாரு. கன்சிகூட்டிவா சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டே இருக்காரு. ரன்னிங் பிட்வீன் இந்த விக்கெட் குயிக்கா இருக்கு. இவர்கிட்ட நிறைய சிங்கிள்ஸோ டபுள்ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுவாரு. ஒரு பவுலர் தப்பான பால் போறாரோ அதை மட்டும் தான் பவுண்டரிஸா கன்வெர்ட் பண்ணுவாரு. அவ்வளவு சீக்கிரம் சிக்ஸர்ஸ்க்கு மோதவே மாட்டாரு. நிறைய பவுண்டரிஸா சிங்கிளா டபுளா கன்வெர்ட் பண்றதுனால அவரேஜ் ஒரு பேட்ல இருந்து நம்ம ஒரு 25+10 எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்லி நீங்க ஒரு 80% டீம்ல சிக்கர் தவானுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். சப்போஸ் நீங்க சிக்கர் தவானை நீங்க டிராப் பண்ற அப்படின்னு நீங்க முடிவு பண்ற டீம்ல மட்டும் ரொம்ப ரொம்ப ரிஸ்கியா அசிட்டோஸ் சர்மாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா பேட்டிங்ல ரொம்ப ரொம்ப கீழே வராரு. ஆனா டெத்ல அவர் தான் பேட்டிங்ல உள்ள அனுப்புறாங்க. குயிக்கா உள்ள வராரா 20+ அடிச்சு கொடுத்துறாரு. சோ சிக்கர் தவான் டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆகிடும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்கியா அசிட்டோஸ் சர்மாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்தாகணும். அண்ட் தென் கீழே இருக்க ஜெரால்டு கோசி, கிஷோர் ரபாடா, ஹர்தீப் சிங் இவங்க 3 பேருமே பவுலிங் ஆப்ஷன்ல வர போறாங்க. இதுல யாருக்கு அதிகமா விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்குன்னா ஜெரால்டு கோசியா இருக்கட்டும், கிஷோர் ரபாடாவா இருக்கட்டும், இவங்க 2 பேரும் எந்த வென்யூவா இருந்தாலுமே ஆவரேஜா ஒவ்வொரு விக்கெட் எடுத்துருவாங்க. சோ அந்த ஒரு விக்கெட் எல்பியாவோ போல்டாவோ கிடைச்சா போதும், ஈஸியா ட்ரீம் டீம்ல வந்துருவாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் ஜெரால்டு கோசிட்டு இருந்து 1ல இருந்து ஒரு 2 விக்கெட்டும், சேம் அதே தான் கிஷோர் ரபாடாட்ட 1ல இருந்து ஒரு 2 விக்கெட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ்னா ஹர்தீப் சிங் கிட்ட இருக்கு. நிறைய மேட்ச் 4 விக்கெட் 5 விக்கெட் இந்த வென்யூல எடுத்து கொடுத்துட்டு இருக்கனால அவருக்கு ஒரு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்க எந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், சூரியகுமார் யாதவா இருக்கட்டும், இவங்க 2 பேர்த்தையும் நீங்க பிக் பண்ற டீம்ல ஓகே. இவங்களை டிராப் பண்ற டீம்ல நீங்க திலக் வர்மாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். சிக்கர் தவான மோஸ்ட்லி 80ல இருந்து 90% டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அவரை டிராப் பண்ற டீம்ல ரொம்ப ரொம்ப ரிஸ்கியா அசிட்டோஸ் சர்மாக்கு
ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்தாகணும். அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 90% டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜெரால்டு கோசி அண்ட் தென் ககிசோ ரபாடா இவங்க ரெண்டு பேர்த்தையுமே நீங்க மோஸ்ட்லி 90% டீம்ல ட்ரை பண்ணி ஆகணும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவங்கள ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. அண்ட் தென் ஹர்தீப் சிங் பொறுத்த வரைக்கும் 60ல இருந்து ஒரு 70% டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ எல்லாருமே ஜெரால்டு கோசி, ககிசோ ரபாடா, ஹர்தீப் சிங் இந்த ஆப்ஷன்ல தான் போயிருப்பாங்க. நீங்க ஜெரால்டு கோசிய டிரா பண்ற டீம்ல யாருக்குன்னா ஆகாஷ் மத்வால் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்தாகணும். இப்ப ககிசோ ரபாடா, ஹர்தீப் சிங் இந்த ஆப்ஷன்ல தான் நம்ம போக போறோம். இதுல யாரோ ஒருத்தர் நீங்க டிரா பண்றீங்க அப்படின்னா ஹச்சி பிரார் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்தாகணும். சோ இந்த மாதிரி தான் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணி பிளேயர்ஸை நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அந்த லோ பர்சன்டேஜ்ல இருந்து யார் யாருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். லோ பர்சன்டேஜ்ல இருந்து இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு சேஃபான ஆப்ஷன்ல யாரெல்லாம் வருவாங்கன்னா ரொமரியோ செஃபார்ட், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட் இவங்க மூணு பேருமே சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. இப்போ ரொமரியோ செஃபார்டுக்கு டியூல் ஆப்ஷன் இருக்கு. சப்போஸ் டாப் தரல கொலாப்ஸ் ஆகிட்டாங்க, இல்ல ஒரு 12 ஓவர் 15 ஓவருக்கு அப்புறம் குயிக்கா விக்கெட் விட்டுட்டாங்கன்னா டெத்ல வந்து பேட்டிங் ஆடுவாரு. அந்த அது மட்டும் இல்லாம 2 ஓவர் ஆச்சும் மினிமம் பவுல் பண்ணிடுறாரு. அதுல 1 or 2 விக்கெட் எடுத்துட்டாலே ஈஸியா ட்ரீட் வந்துருவாரு. லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறது சான்ஸ் இருக்கு. ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பர்ங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஆனா இருந்தாலும் ரீசெண்டா அவர் வந்து பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே இல்லை. கொஞ்சம் இயர்லியா விக்கெட் விட்டுறாரு, வராரு போறாரு அப்படிதான் இருக்கு. ஆனா சப்போஸ் உள்ள நின்று ஒரு 25ல இருந்து ஒரு 40 ரன் அடிச்சிட்டாருன்னா கண்டிப்பா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ஜிதேஷ் சர்மா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறது சான்ஸ் இருக்கு. ஏன்னா டாப் ஆடக்கூடிய சிக்கர் தவானா இருக்கட்டும், ஜானி பேர்ஸ்டோவா இருக்கட்டும், பிரப்சிம்ரன் சிங்கா இருக்கட்டும், இவங்க மூணு பேரும் கொஞ்சம் இயர்லியா பும்ரா ஓவரோ இல்ல ஜெரால்டு கோசி ஓவரோ தாக்கு பிடிக்காம இயர்ல விக்கெட் விட்டுட்டாங்கன்னா ஜிதேஷ் சர்மா ஒரு மஸ்ட் பிக்கா இருப்பாரு. அண்ட் தென் டிம் டேவிட் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகினாலும் சரி இல்லைனாலும் சரி 15 ஓவருக்கு அப்புறம் பேட்டிங்ல இவர் தான் உள்ள வர போறாரு மும்பை இந்தியன்ஸுக்காக. சப்போஸ் ஹர்திக் பாண்டியா நான் போறேன்னு வேணா முன் வந்தா சரி, இல்லைன்னா டிம் டேவிட் தான் அவங்க மோஸ்ட்லி அனுப்புவாங்க. உள்ள வந்தாரு அப்படின்னா குயிக்கா ஒரு 10ல இருந்து ஒரு 15 பால் தான் குயிக் ஃபயரா ஒரு 25+ ரன் ஆடி கொடுத்துருவாரு. எவரி மேட்ச் 1ல இருந்து ஒரு 2 கேட்ச பிடிச்சி ஈஸியா ட்ரீம் டூ வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு டிம் டேவிட். சோ லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் சேஃபா போகணும்னா ரொமரியோ செஃபார்ட், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட் இவங்களுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். இதை விட நான் ரிஸ்கா ட்ரை பண்ணும் லோ பர்சன்டேஜ்ல இருந்துன்னா முகமது நபிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். 2 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. சப்போஸ் பஞ்சாப் கிங்ஸோட பவுலிங்க தாக்கு பிடிக்க முடியல, ரபாடா பவுல் பண்றாரு, ஹர்தீப் சிங் பவுல் பண்றாரு, ஹர்ஷல் பட்டேல் பவுல் பண்றாரு, கொஞ்சம் இயர்ல விக்கெட்டை விட்டுட்டாங்கன்னா முகமது நபி உள்ள பேட்டிங்ல வந்து ஒரு 20+ ரன் அடிக்கிறது, இல்ல இனிஷியலி நியூ பால்ல கூட ஸ்டார்ட் பண்றாரு, சிக்கர் தவனோட விக்கெட்டை எடுக்கிறாரு அப்படின்னா ஈஸியா ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் தென் ஜானி பேர்ஸ்டோக்கு நிறைய சான்சஸ் கொடுத்துட்டாங்க, பெருசா ஆட முடியல, நிறைய ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. ஆனா ஏதோ ஒரு மேட்ச் அடிக்கிறாரு, ஒரு 3ல இருந்து ஒரு 4 மேட்ச் ஃபிளாப் ஆயிடுறாரு. அந்த ஒரு மேட்ச் இந்த மேட்சா இருந்துருச்சு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. இல்ல இவரை டிராப் பண்றேன்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா பிரப்சிம்ரன் சிங்குக்கோ இல்ல சுசாந்த் சிங்குக்கோ நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பிரப்சிம்ரன் சிங் ரோலை பொறுத்த வரைக்கும் நான் வருவேன், எனக்கு 10ல இருந்து ஒரு 15 பால் தான், டீமுக்காக நான் குயிக்கா 25+ ரன் அடிச்சு கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பேன். அந்த ரோல்ல தான் பிரப்சிம்ரன் சிங் இம்பாக்ட் பிளேயரா விளையாடுறாரு. சோ ஜானி பேர்ஸ்டோவை டிராப் பண்ற டீம்ல அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் பிரப்சிம்ரன் சிங் கொடுங்க. அதை விட நீங்க இன்னும் ரொம்ப ரிஸ்கியா போகணும் மட்டும் சுசாந்த் சிங்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அந்த ஹர்ஷல் பட்டேல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்னா மஸ்ட் பிக்கா இருக்கணும் ஹர்ஷல் பட்டேல். ஏன்னா 2ல இருந்து 3 ஓவர் டெத்ல பவுல் பண்றதுனால இவர் ஓவரை டார்கெட் பண்ணுவாங்க. ஒன்னு எக்ஸ்பென்சிவா போவாரு, இவர் ஓவரை கிளின்னு கிழிச்சிருவாங்க, இல்லைன்னா இவர் ஓவரை அடிக்கும் போது 2 விக்கெட் இவர்கிட்ட டெத்ல விடுறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சோ மோஸ்ட்லி நீங்க ரிஸ்க் எடுக்கிற டீம்ல நீங்க ஹர்ஷல் பட்டேலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவும் பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாரு அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ கிராண்ட் லீக் சூட்டபிளான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் இருக்கிறதான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ இசான் கிசான் 1, சாம் கரன் 2, ஜஸ்பிரீத் பும்ரா 3, லியான் லிவிங்ஸ்டோன் 4. இவங்க 4 பேர்த்துமே நீங்க மோஸ்ட்லி மேக்ஸ் நம்பர் ஆஃப் டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். ஒரு 10 கிராண்ட் டீம் அந்த 10 டீம்லயுமே ஒரு ட்ரை பண்ணும். அதாவது 100% டீம்லயுமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா சடனா பவுல் பண்றாரு, இல்லைன்னா பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. சோ அவரை நீங்க ஒரு 90% டீம்ல வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பவுலிங்ல நீங்க சேஃபா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ககிசோ ரபாடா, ஜெரால்டு கோசி 80ல இருந்து 90% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மோஸ்ட்லி மேக்ஸ் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் அவங்கள ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. ஹர்தீப் சிங் இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு கீ பவுலரா இருக்க போறாரு. ஒன்னு அடி வாங்குவாரு, இல்லைன்னா 2ல இருந்து
ஒரு 3 விக்கெட்டை எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. 8 அவரு. அண்ட் தென் ரோஹித் சர்மா 9, சிக்கர் தவான் 10, சூரியகுமார் யாதவ் 11. இந்த 3 பிளேயருமே பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. ரோஹித் சர்மா லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல நாக் ஆடி இருக்கனால அந்த பாசிட்டிவ் இன்டென்டோட வருவாரு. ஒன்னு ஆடுவாரு இல்லைன்னா இயர்ல விக்கெட் விட்டுருவாரு. ஸோ அந்த மாதிரி ரோஹித் சர்மாவையோ சூரியகுமார் யாதவே இவங்களை நீங்க டிராப் பண்ற டீம்ல திலக் வர்மாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் தென் சிக்கர் தவான் ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. எப்படினாலும் டீமுக்கு 25% குயிக்காவோ இல்ல பொறுமையாவோ ஆடி கொடுக்கறதான சான்ஸ் இருக்கும். சப்போஸ் அன்பார்ச்சுனேட்டா ஜஸ்பிரீத் பும்ரா ஓவர்லயோ ஜெரால்ட் கோசி ஓவர்லயோ விக்கெட்டை விட்டுட்டாரு அப்படின்னா சிக்கர் தவானுக்கு பதில் இந்த இடத்துல நீங்க ரொம்ப ரொம்ப ரிஸ்கா அசிட்டோ சர்மா டெத்ல இருந்து ஆடக்கூடிய பிளேயருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் ரொமரியோ செஃபர்ட், ஜிதேஷ் சர்மா அண்ட் தென் டிம் டேவிட் 14. இந்த 3 பிளேயரும் லோ பர்சேஜ்ல இந்த பர்டிகுலர் மேட்ச் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறது சான்ஸ் இருக்கு. லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் சேஃப் ஆப்ஷன்ல வந்துருவாங்க. இதை விட நீங்க இன்னும் கொஞ்சம் ரிஸ்கா பிக் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முகமது நபி அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். அண்ட் தென் ஜானி பேர்ஸ்டோ அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இல்ல ஜானி பேர்ஸ்டோவை நீங்க டிராப் பண்ற டீம்ல பிரப்சிமரன் சிங்கோ இல்ல சுஷாந்த் சிங்கோ உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பஞ்சாப் கிங்ஸ் போல் பண்ண போறாங்க அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல லோ பர்சன்டேஜ்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த 14 பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டீமை ரெடி பண்ண போறோம். இதுல 8 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதுவா தான் இருக்கணும். எக்காரணத்துக்காகவும் நம்ம காசு ஃபேண்டசில லாஸ் ஆக கூடாது அப்படிங்கறதுல மட்டும் கிளாரிட்டியா இருங்க. ஆனா அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ஒரு பேஸ் டீம் எந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் இசான் கிசான், சாம் கரன், லியர் லிவிங்ஸ்டோன், ஜாஸ் பட்லர் இவங்க 4 பேருக்கு தான் நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச் 100% இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ண போறோம். நீங்க ஒரு 10 கிராண்ட் டீம் பிளே பண்றீங்க அப்படின்னா அந்த 10 டீம்லயுமே இவங்க 4 பேருக்கு மஸ்டா இருக்கணும். அந்த ஹர்திக் பாண்டியாவை நீங்க ஆல்ரவுண்டர்ல இருந்து ஒரு 90% டீம் வரைக்கும் நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இல்ல உங்க மைண்ட் செட்டுக்கு ஓகேனா இவரையும் நீங்க ஒரு 4ல இருந்து ஒரு 5 பிளேயரை நீங்க சேஃப் ஆப்ஷன்ல வச்சுக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்க 6 பிளேயரை என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த 50-50 ஆப்ஷன்ல இருந்தும் லோ பர்சன்டேஜ் பிக்ல இருந்தும் ரொட்டேட் பண்ண போறோம். எந்த மாதிரி நீங்க ரொட்டேட் பண்ணலாம்னா லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் ரிஸ்கியா நீங்க போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ஜிதேஷ் சர்மா இந்த பர்டிகுலர் மேட்ச் விக்கெட் கீப்பர்ல இருந்து இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இசான் கிசானே ஜிதேஷ் சர்மாவையும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணும். அண்ட் தென் பேட்டிங்ல வந்துட்டோம் அப்படின்னா ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் இவங்க 2 பேர்த்தையும் நீங்க 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். இவங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தரை டிராப் பண்ணும். கொஞ்சம் இயர்ல விக்கெட் விட்டுருவாங்கன்னு முடிவு பண்ற டீம்ல திலக் வர்மாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த லோ பர்சன்டேஜ்ல இருந்து நீங்க பேட்டிங்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து அப்படின்னா டிம் டேவிட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். அண்ட் தென் பஞ்சாப் கிங்ஸ் சைடு வந்துட்டு அப்படின்னா சிக்கர் தவானுக்கு மோஸ்ட்லி நீங்க 80ல இருந்து 90% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். அவரை டிராப் பண்ணி நீங்க கொஞ்சம் ரிஸ்கியா நீங்க போகணும். அவர் இயர்லயே விக்கெட்டை விட்டுருவாரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அசிட்டோ சர்மாவை ரொம்ப ரொம்ப ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. லோ பர்சன்டேஜ்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா ஜானி பேர்ஸ்டோக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இல்ல அதை விட நீங்க ரிஸ்கா போகணும்னா பிரப்சிமரன் சிங்கோ, சுஷாந்த் சிங்கோ உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க போய்க்கோங்க. ஆல்ரவுண்டர்ல சாம் கரன், லியர் லிவிங்ஸ்டோன், ஹர்திக் பாண்டியா ஆல்ரெடி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் லோ பர்சன்டேஜ்ல இருந்து சேஃபா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா ரொமரியோ செஃபார்ட் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதை விட நீங்க இன்னும் கொஞ்சம் ரிஸ்கியா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா முகமது நபி அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பவுலிங்ல ஜஸ்பிரீத் பும்ராக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். 80ல இருந்து 90% டீம்ல ஜெரால்டு கோசிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த ஜெரால்டு கோசியை டிராப் பண்ற டீம்ல மட்டும் ஆகாஷ் மத்வாலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்தாகணும். அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க ஸ்ரேயஸ் கோபால் இவங்க எல்லாத்தையும் நீங்க ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் பஞ்சாப் கிங்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ககிசோர் ரபாடா மோஸ்ட்லி நீங்க 80ல இருந்து 90% டீம்ல ககிசோர் ரபாடாவை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். ஹர்தீப் சிங்கை ஒரு 60ல இருந்து 70% டீம்ல ஏன்னா வென்யூ ரெக்கார்ட் நல்லா வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த ஹச் பிராரை நீங்க இவரை டிராப் பண்ற டீம்ல மட்டும் ஹச் பிராருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து ட்ரை பண்ணும். சோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேஸ் டீமை கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸை மல்டிபிள் கிராண்ட் லீக்ல நீங்க ரொட்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு இசான் கிசான், சாம் கரன், ஜஸ்பிரீத் பும்ரா இவங்க 3 பேருமே ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நீங்க ரிஸ்கியா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா லியன் லிவிங்ஸ்டோன், ஹர்திக் பாண்டியா, ககிசோர் ரபாடா இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சப்போர்ட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதை விட நீங்க என்ன ரிஸ்கா வைஸ் கேப்டன்ல யார் யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்னா சிக்கர் தவானுக்கு ரிஸ்கா நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஹர்தீப் சிங்குக்கு
ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் சூரியகுமார் யாதவ் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஜெரால்டு கோசி அவர் ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இந்த 6 பிளேயர்ஸும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நீங்க ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுன பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.